இன்டர்வியூ என்னாச்சு சார்? நான் ஏதோ பெருசு எதிர்பார்த்து வந்தேன். கடைசியில் தண்ணி கேன் போடுற வேலை. டாஸ்மாக்ல தண்ணி அடிக்கிறவனுக்கு சைட் டிஷ் கொடுக்குற வேலைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த வேலை எனக்கு ஒரு நாள் மட்டும்தான். அது எனக்கு எப்பவோ தெரியுமே. தம்பி தாப்போசி பாஸ் தாப்போசி, இந்த இடம் உனக்கும் வயசுக்கும் ரொம்ப ரிஸ்கான இடம். நீங்க தண்ணி கேன தூக்கிக்கிட்டு ரோபோ மாதிரி போகணும், ரோபோ மாதிரி வரணும். கண்ணு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் போக கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? பாஸ் நான் எல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிறேன் பாஸ். அப்படியா? என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அக்கா கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏய் ஜோதி சீக்கிரம் போடி, டைம் ஆச்சு. என்னங்க? என் பேரு தட்சிணா. அதுக்கு என்ன இப்போ? என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க. எனக்கு யாரையாவது பிடிச்சிட்டா உடனே அவங்ககிட்ட என் பேரை சொல்லிடுவேன். உங்க பேரு? எதுக்கு? எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குங்க. எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தர் பிடிச்சாதான் அவங்க கிட்ட என் பேரையே சொல்லுவேன். சரி, உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சொல்லுங்க. ஆனா அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னத்த? என் மனசை. நீங்க அண்ணது வெறும் அரிசியை மட்டும் இல்லைங்க, என் மனசையும் தான். இவன் எப்ப பார்த்தான்? ஐயோ பாஸ், என்ன படிக்கட்டுல படுத்திருக்கீங்க? டேய் நசிங்க அடிச்சுடா, வந்து தூக்குடா. ஆமா பாஸ், டேய் நசிக்கிச்சு பாஸ். டேய் என்ன தூக்குடா? சாரி பாஸ். எந்திரிங்க பாஸ். அப்படி சாஞ்சி. டேய் மெயின் பாயிண்டே காலி பண்ணிட்டேடா. சாரி பாஸ், இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல பாஸ். போன் எடுத்து யாருன்னா பாடுறா. ஓகே பாஸ். பாஸ் யாரோ பாபின்னு கூப்பிடுறாங்க பாஸ். அது பாபி இல்லடா, பேபி. என் மச்சினிச்சு என்னன்னு கேளு. அம்மா என்னன்னு பாஸ் கேட்க சொன்னாங்க. ரொம்ப முக்கியம். கட் பண்றா. என் நிலைமையை பார்த்தா இன்னும் 2-3 மாசத்துக்கு கோழி முட்டை கூட தொண்ண முடியாது போல்றா. சாரி பாஸ், உங்க மச்சினிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்க நேரம் பார்த்து உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ். ஏண்டா டபுள் மீனிங்ஸா? அப்படின்னா பாஸ் இவன் ஒருத்த தூக்குடா. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு கொண்டு போயிருந்தால இறக்கி விட்டு இடுப்பு சுத்தி இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி கட்டி விட்டேன். இதோ மச்சினிச்சு வர பாபா கோழி குழம்பு சாப்பிடுங்க, கோழி குழம்பு சாப்பிடுங்க. அடே அப்பா, விஜய் என்னன்னு சொன்னா நான் சேர்ந்து சிரிப்பேன்ல. அதெல்லாம் ஒரு பெரிய கதை பாட்டி. பாட்டி தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு நான் போ. சாப்பிட்டேன்டா, நீங்க சாப்பிடுங்க. சரி. அண்ணி ஒரு நிமிஷம், இந்த சம்பவத்தை பேசட்டுமா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன கஷ்டப்படுத்தாதன்னு? புரிஞ்சுக்கோ தட்சணா. என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? நான் சந்தோஷமா இருப்பேன்னா? பொண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னொரு கல்யாணம் பண்ணாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இல்ல நான் உனக்கு பாரமா இருக்கேன்னா இப்பவே சொல்லிடு, நான் எங்கேயாவது போயிடுறேன். தினமும் சாப்பிடுற தோசை தான் சாப்பிடு. அப்புறம் நாளைக்கு எங்க இன்டர்வியூ? என்னத்துக்கு? இந்த வேலை இன்னைக்கு ஒரு நாள் தான். நீ அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்ததுல தவிச்ச வாய்க்கு தண்ணி தர பாக்கியம் இங்க எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதான் எனக்கு கிடைச்ச இந்த அரிய வாய்ப்பை நான் விட்ட விரும்பல. ஏதோ பொண்ணை பார்த்துட்ட போல இருக்கு. பொண்ணா? சி சி சி, நான் வெக்கத்தை பார்க்க சகிக்கல. சொல்லு, எங்க பார்த்த? எக்ஸ்போர்ட்ல. பொண்ணு எப்படி இருப்பா? மேகம் போன்ற கூந்தல், மீன் போன்ற கண்கள், கோவைப்பழ உதடுகள், வாழைத்தண்டு கால்கள். அப்புறம் என்ன, வெண்டைக்காய் விரல்களா? இவ்ளோ பெரிய போன் வச்சிருக்கியே, அவள ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இது எனக்கு தோணாம போச்சு. நாளைக்கு எடுக்கிறேன். டேய் தட்சிணா. போன். ஐயோ ஐயோ அப்பா. போன் என்னது?
சின்னோண்டு கூண்டுக்குள்ள உன்னை போட்ட பாக்குற பொண்ணே நீ மாட்டத்தானே மாட்டுற என்னோட கண்ணுக்குள்ள உன்னை மூட பாக்குற தப்பிச்சு போய் தண்ணி காட்டுற பேருந்து சன்னல் வழி காத்தாக நீ வந்திய என்னோட மூச்சுக்குள்ள நீ வந்து சேரும் முன்னே காணாமலே போறிய நீ நானும் ஒன்னா சேர்ந்து என் மனசெல்லாம் தினசு தினசு மாறுமடி நீ நானும் ஒன்னா சேர்ந்து என் வாழ்வெல்லாம் நினைவு புதுசு மாறுமடி மின்னல மின்னல போல நீ சிரிச்சு மறைஞ்சு போற அடிய இடிய மறுக்க சிறிய காந்தத்து காத்தா இழுக்கிறிய நெஞ்சையும் தூக்கி போகிறிய வேணாம் மறந்திட வேணாம் ஒரு நொடி கண்ணுள்ள நீரும் நீண்டனும் வேணாம் அலைஞ்சிட வேணாம் ஒரு பதில் சொல்ல நெஞ்சம் நிறையும் நீ நானும் ஒன்னா சேர்ந்து என் மனசெல்லாம் தினசு தினசு மாறுபடி நீ நானும் ஒன்னா சேர்ந்து என் வாழ்வெல்லாம் நினைவு புதுசு மாறுபடி நீ நானும் ஒன்னா சேர்ந்து என் மனசெல்லாம் தினசு தினசு மாறுபடி நீ நானும் ஒன்னா சேர்ந்து என் வாழ்வெல்லாம் நினைவு புதுசு மாறுபடி ஹலோ ரமணன் சாரா, எப்படி இருக்கீங்க? எதுக்கு என் பின்னால வர ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? இங்க ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மழை வருங்களா? என்ன கிண்டலா இல்லைங்க, பொதுவா மழை வருது மயிலுக்கு தெரியும்னுவாங்க, அதுதான். போனை கொடு ஏங்க செல்ஃபி எடுக்கவா? இல்லையா? என்ன லவ் பண்றியா ச்சே, இது எனக்கு தோணவே இல்லை பாருங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, ஏன் உங்களை கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும்னு கூட தோணுது. ஆனா உங்களை லவ் பண்ணணும்னு மட்டும் தோணலையே. அது ஏங்க? இன்னும் அரக்கு இருக்குன்னா தானே இருக்க, அதான் அப்படி தோணல. ஓ, ஏங்க வேண்டாங்க வேண்டாங்க, ஏங்க சொன்னாவது இருக்கட்டும்ங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? உடைச்சிட்டா வேற வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு தான் போனை முழுசா தந்துட்டேன். நீ ஏன் தண்ணி கேன் தூக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் தேவையா? போய் பழைக்கிற வழியை பார். எங்க ஒரு நிமிஷம். என்ன? உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? இல்ல. ஏன் கேக்குற? அப்புறம் நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார் மடியில உட்கார வச்சுங்க கால் குத்துறது?